ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மாசி மகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரி, ஓகே. மாசி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று இந்த மாசி மகம். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணையும் நாளை தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருஷம் மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு வருது. இந்த வருஷம் மக நட்சத்திரம் முதல் நாளிலும் பௌர்ணமி திதி மறுநாளும் வருது. மாசி மகத்தன்னைக்கு எவ்வாறு வழிபடணும் அப்படின்றதும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். மாசி மகத்தன்னைக்கு செய்யப்படும் ரொம்ப முக்கியமான விஷயங்களில் ஒன்று புனித நீராடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு சடங்குகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இது எல்லாமே பாவங்களை போக்கி புண்ணியங்களை அளித்து நமக்கு பெரும் நன்மைகளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தன்மை இருக்கிறது மாதிரி மாசி மாதம் ஆன்மீக ரீதியாக மிகுந்த மகத்துவம் இருக்குது. மாசியை கடலோடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்தமாடும் மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் இறை வழிபாடு, தான தர்மங்கள், விரதங்கள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்ததாக சாஸ்திரங்கள் சொல்லுது. மாசி மாதத்தில் தான் மகா சிவராத்திரி, மாசி மகம் இந்த மாதிரி உயர்ந்த விசேஷ நாட்கள் வருது. இது எல்லாமே பாவங்களை போக்கி மனிதர்களை துன்பங்களில் இருந்து விடுபட வைக்கக்கூடியது. அதிலும் மாசி மகத்தன்னைக்கு வழிபாடு, தானம், தர்ப்பணம், விரதம் அப்படின்னு எதை செஞ்சாலும் அதோடைய பலன் பல மடங்காக பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். மாசி மகம் அன்னைக்கு செய்யப்படும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னென்ன மகிமை இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் இணையும் புனித நாள் தான் மாசி மகம். இந்த நாள் பாவ நிவாரணம், பித்ருக்கடன் நிவர்த்தி, தீர்த்தஸ்தானம் ஆகியவற்றுக்கு ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. கும்பகோணம் நகரில் கும்பேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்க மகாமக குளத்தில் நீராடுவது இந்த நாளுடைய முக்கிய வழிபாடாக கருதப்படுது. வருஷத்துக்கு ஒரு முறை வருவதை மாசி மகம் அப்படின்னு சொல்வதை மாதிரி ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதை மகா மகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் இந்த குளத்தில் நீராடுறது உலகில் உள்ள எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசி மகத்தன்னைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் புண்ணிய நதிகள் எழுந்தி அருள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த நாளில் பாவங்களை போக்கி கொள்ள புனித நீராடுவது ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது. அடுத்ததாக, புராணங்கள் படி பிரம்மதேவருடைய அருள்வாக்கின்படி 12 புனித தீர்த்தங்களின் தெய்வீக சக்திகள் மகாமக குளத்தில் சங்கமிப்பதாக நம்பப்படுது. இதனால் அந்த நாளில் மகாமக குளத்தில் நீராடுவது எல்லா தீர்த்தலங்களிலும் நீராடியதற்கு சமம் அப்படின்னு போற்றப்படுது. அனைவருடைய பாவங்கள் போக்கும் புண்ணிய நதிகளான கங்கை, காவேரி போன்ற நதிகள் மனிதர்கள் வருடம் முழுவதும் நீராடி தங்களில் கரத்தை பாவங்களை போக்கிக் கொண்டு மீண்டும் தங்களுடைய புனித தன்மையை புதுப்பித்து கொள்வதற்காக மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணம் மகாமகம் குளத்தில் வந்து நீராடுவதா ஒரு ஐதீகம். சரி, மாசி மகம் அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். மாசி மக நாளில் சிவபெருமான், பார்வதி தேவி மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாடும் ரொம்ப சிறப்பிடமாக இருக்குது. முருக பக்தர்கள் புத்திர பாக்கியம் வேண்டி விரதம் இருந்து வழிபடுவாங்க. மகம் நட்சத்திரம் பித்ருதேவ நட்சத்திரம் அப்படின்னு போற்றப்படும். இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுறது, அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது. மாசி மகம் நாளில் தான் கடலுக்கு அடியில் மறைச்சு வைக்கப்பட்ட பூமியை வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு மீட்டதா புராணங்கள் சொல்லுது. இதனால் மாசி மகத்தன்னைக்கு பெருமானை வழிபடுறதும் நன்மை தரும். மாசி மகம் அன்னைக்கு பார்வதி தேவி தட்சாயணியாக அவதரித்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பார்வதியின் அம்சமாக கருதி மங்கள பொருட்களை தானமாக வழங்குறது ரொம்பவே நல்லது. சரி, அடுத்தது பித்ரு மகா ஸ்நானம். சாஸ்திரங்கள் மாசி மக தினத்தில் புனித நீர்நிலைகளில் நீராடுவதை பித்ரு மகா ஸ்நானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த நாளில் எல்லா நீர்நிலைகளிலும் அமிர்த தன்மை கலந்திருக்கும் அப்படின்றது ஐதீகம்.
குளம், ஆறு, கடல் அப்படின்னு எந்தெந்த தீர்த்தத்திலும் நீராடுவது பாவங்கள், தோஷங்கள் நீங்க, முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்க, நமக்கு ஆரோக்கியம், நன்மைகள் பெருக உதவும் அப்படின்னு நம்பப்படுது. மாசி மகத்தன்னைக்கு நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தர்ப்பணம் அளிப்பதால் 7 தலைமுறையிலான பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை அதிகரிப்பதற்கான புனிதமான நாளாக இந்த மாசி மகம் விளங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.